இது இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். கடந்த நாட்களிலே நம்முடைய போதகர் 16வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? சரி, இன்னைக்கு 17வது அதிகாரம் யோவான் அதனுடைய 17வது அதிகாரத்தில் பாருங்கள், அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. சிலுவையில் அந்த வேதனையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேண்டுதல் செய்தார். என்ன வேண்டுதல் செய்தார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தன்னை வேதனைக்கும் கடினமான சூழ்நிலைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனால் இங்கே தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடையவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? நமக்காக ஒருவர் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார், நமக்காக அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த 9வது வசனத்தை பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வேண்டிக் கொள்றேன்னு சொல்றாரு? உலகத்துக்காக அல்ல. அல்லேலூயா. யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஒன்று சொல்றேன், நம்மில் யார் யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்கள் வாழ்க்கை யாருடைய கருத்தில் கொடுத்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்திருந்தால் இந்த வேண்டுதல் உங்களுக்காக, இந்த வேண்டுதல் உங்களுக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏன் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்த 8வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னா, இங்கு அருமையாக சொல்லப்படும், நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பிதாவே, இந்த உலகத்திற்கு நீர் என்னை, உம்முடைய குமாரனாகிய என்னை நீர் உலகத்திற்கு அனுப்பினீர் என்று இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? என்ன செஞ்சிருக்கிறாங்க? விசுவாசித்திருக்கிறாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது விசுவாசித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நான் சொல்கிறேன், அப்போ விசுவாசித்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ஒருத்தர் கூட விடுபற்றக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் கூட அவருடைய வருகையில் விடுபற்றக்கூடாது. இந்த சபைக்குள்ளே வந்து கால் வைத்த ஒவ்வொருவரும்
ஒரு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த வார்த்தையின்படி இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் என்னுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இயேசு உங்களுக்காக பிதாவை வேண்டுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 6வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை நீங்க வாசிக்கும்போது, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னவா? அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அதாவது பைபிள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இல்லை, பைபிள் வாசிக்கிறாங்க அப்படின்னு இல்லை, பைபிள்ல அநேக பகுதிகளை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க அப்படியும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கை கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? முதல் சங்கீதம் ஒரு உதாரணம் சொல்லுமே. முதல் சங்கீதத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்படின்னா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வேதத்தை கையில வச்சிருக்கிறவங்க நடப்பாங்க. எதுல நடப்பாங்க? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடப்பாங்க, பாவிகளுடைய வழியில நிற்பாங்க, பரிகாசக்காரங்க உட்கார இடத்துல உட்காருவாங்க. ஆனா இவர்கள் உம்முடைய வேதத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இவங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்க மாட்டாங்க, பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டாங்க, பரிகாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ நம்ம மனசுல அது பதியணும். எப்படி பதியணும்? ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்போ இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இதுதான் வேதத்தை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு எல்லார் கையிலும் வேதம் இருக்கு. நம்ம எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், தியானம் பண்றோம், அதை நம்ம மனப்பாடமாக கூட பண்ணி வச்சிருக்கிறோம். 23 சங்கீதம், 93 சங்கீதம், ஏசாயா 53, இப்படியெல்லாம் ஃபுல் 121 சங்கீதம் எல்லாம் அப்படி தொடங்குனா அப்படி சட 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 முடிச்சிடும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. கை கொண்டு வந்தீங்களா? கர்த்தர் எனக்கு நல்ல 2 கை தந்திருக்கிறார் பிரதர் சொல்றவங்க கை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆனா யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த இரட்சகராக தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது, வேதத்தை, வசனத்தை, வார்த்தையை யார் யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அவருடைய பிள்ளைங்க தான் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்க? கை கொள்ளுவாங்க. ஆமா தானே? அவருடைய பிள்ளைங்க தானே அவருடைய வார்த்தையை கை கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க வேதத்தை கை கொள்ளலைன்னா, வார்த்தையை கை கொண்டு வாழலைன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே,
இந்த வார்த்தையை கை கொள்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் ஜீசஸ் நமக்காக வேண்டுதல் செய்த அந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கு உள்ள நம்ம வருவோம். அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம வர முடியும். நான் சொல்ற புரியுதா? 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஏன் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்னா, 12வது வசனத்தை பாருங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கும்போது பிதாவே உம்முடைய நாமத்தினால நான் அவர்களை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்குது நம்ம பார்த்துருப்போம் தானே? கோழி வளர்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. அந்த குஞ்சு, கோழி குஞ்சுகள் ஒரு 8 குஞ்சு 10 குஞ்சு அப்படியே அந்த கோழி அப்படியே முட்டையிலேருந்து அந்த குஞ்சுகள் பொரிஞ்சோன்னா அப்படியே கூப்பிட்டு வரும். கூப்பிட்டு வந்தோடனே மேலே ஒரு ஆள் வந்து உட்கார். யார்? காக்கா வந்து உட்கார், இல்லைன்னா பருந்து. அப்போது அப்படியே வரும்போது அந்த கோழி ஒரு சிக்னல் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள். ஒரு சிக்னல் கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் எங்கெங்கே நின்னாலுமே ஓடி வந்து என்ன செய்யுது? அந்த செட்டைக்குள்ள அப்படியே வந்து உள்ள நுழைஞ்சிருது. அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கும்போது நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன். நீங்க 13வது வசனத்தின் முதல் வரியை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? நான் உம்மிடத்திற்கு வரப்போகிறேன். பாருங்கள் 11வது வசனத்தை பாருங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் உலகத்தில் இருக்கும்போது இவர்களை உம்முடைய நாமத்தினால காத்து கொண்டேன். இப்போ நான் உம்மிடத்தில் வருகிறேன். ஆனால் இவர்கள் எங்க இருக்கிறாங்க? இவங்க எங்க இருக்கிறாங்க? என் ஜனங்கள், அதாவது என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னை விசுவாசித்தவர்கள், அவர்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. என் வார்த்தையை கை கொள்ளுகிற இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? பிதாவே உம்மை வேண்டிக்